இங்கே ஃப்ளைட் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு தீவில் மாட்டிக்கிட்டே ஒருத்தன் அவனோட வாய் வலிக்குன்னு சொல்லிட்டு அவனோட வாயை திறந்து பார்க்குறான். பார்த்தா அவனோட ஒரு பல்லில் கேவிட்டி வந்திருக்கும். பக்கத்தில் டாக்டர் யாரும் இல்லாதனால அவனோட ஸ்ப்ளேட் பேடு அவனோட அந்த பல்லுக்கு நேராக வச்சு ஒரு கல்லை வச்சு தட்டுறான். அப்படி தட்டினதுமே அந்த பல்லு கீழே விழுந்துருது. அப்போ வலி தாங்க முடியாமல் அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறான். இவனும் சுயநினைவு வந்ததுமே அவனோட உடஞ்சி போன பிளேனில் இருந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு பொருள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்படி தேடி பார்த்ததில் மொதல் பாக்ஸில் வீடியோ கேசட்டும், ரெண்டாவது பாக்ஸில் வாலிபாலும், மூணாவது கேஸில் ஐஸ் கேட்ஸும் கிடக்கு. அப்போ அந்த ஐஸ் கேட்ஸ் இளநீ வெட்டுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறான். அப்போ அங்கேருந்து கிடச்ச ஒரு லேடியோட ட்ரெஸ்ஸில் இருந்து ஒரு நெட்டு மாதிரி கிழிச்சு மீன் பிடிக்க யூஸ் பண்ணிக்கிறான். ஆனால் கடைசி பாக்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்கான். எதுக்காகனா நான் அந்த தீவில் இருந்ததுக்காக மோட்டிவேஷனாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணாமல் வச்சுருப்பான். அதுக்கப்புறமா அவங்ககிட்ட இருந்த ஒரு சின்ன நெட்டை வச்சு ஒரு மீனை ஒன்று பிடிச்சிடுறான். அதை சமைக்கிறாக நெருப்பு மூட்டிகிட்டு இருக்கான். அப்போ தெரியாதனமா அவனோட கையை கட் பண்ணிக்கிறான். அதனால் கோவமாயி அங்கேருந்து எல்லா பொருள்களுமே உடைக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவனோட கோவம் குறைஞ்சதுமே அங்கேருந்த வாலிபாலில் அவனோட ஹேண்ட் பிரிண்ட் இருக்கிறத நோட் பண்ணுறான். அப்போ இவன் தீவில் தனியாக மாட்டிகிட்டு இருக்கனால அந்த பந்தை இவனோட ஃப்ரெண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறான். அப்போது தீ மூட்டிக்கிட்டே அந்த வாலிபால் கூட பேசிக்கிட்டே இருக்கான். அப்போ சடனாக அந்த கட்டை புகைய ஆரம்பிக்குது. நிறைய பேர் நம்ம வீடியோஸை பார்க்குறீங்க, ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. இப்போ வீடியோ பார்க்க நீங்களுமே இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா அம்புக்குறி காட்டு இடத்துல வெள்ளக்கில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். மறக்காமல் அதோட சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அப்புறம் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. உடனே இவனை ஊதி அந்த தீயை பிடிக்க வச்சிடறான். தீ பிடிச்சதால அவனோட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. உடனே நண்டுகளை பிடிச்சி அந்த தீயில் ருசியாக சமைச்சு அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படி 4 வருஷமும் கடந்து போயிடுது. ஆனால் இவன் தீவில் தனியாக இருக்கனால இவனுக்கு ரொம்பவே போர் அடிக்க ஆரம்பிக்குது. அப்படி இருக்க ஒரு நாள் அவன் இருக்க தீவுக்கு கடல் அலைகள் ஒரு மெட்டல் ஷீட்டை உனக்கு இழுத்துக்கிட்டு வருது. அப்போ அந்த மெட்டல் ஷீட்டு காற்றுல அசைறதை பார்த்து இவனுக்கு ஒரு ஐடியா ஒன்று தோணுது. உடனே காட்டிலேருந்து நிறையா மரங்களை எடுத்துகிட்டு வரான். கூடவே நிறைய கயிறுகளையுமே எடுத்துகிட்டு வரான். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கட்டி ஒரு வழியாக ஒரு கட்டுமரமாக ரெடி பண்ணிடுறான். அப்போ அந்த போட்டில் அந்த வாலிபாலையும் அவன் திறக்காமல் வச்சுருந்த பாக்ஸையும் வச்சுட்டு அந்த போட்டை தண்ணியில் தள்ளி விடுறான். அப்போ இவனோட பயணம் கடலில் தொடங்க ஆரம்பிக்குது. அப்போ இவனும் போகிற வழில மீன்லாம் பிடிச்சிக்கிறான். அப்படி இருக்க ஒரு நாள் நைட்டு மிகப்பெரிய அலை வருது. அதனால் அவன் போட்டில் அந்த மெட்டல் சீட்டை பிடிங்கிட்டு போயிடுது. இதனால் அவன் மனசு உடஞ்சி போய் அந்த கட்டுமரத்துலேயே படுத்துக்கிறான்.